ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோமா வித் அனு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான சப்ஸ்கிரைபர் ஷவுட் அவுட் செக்மெண்ட்டை பார்த்துடலாம். நம்மளோட எக் பரோட்டாவில் கமெண்ட் பண்ண சில ரேண்டம் சப்ஸ்கிரைபர்ஸோட நேம்ஸை போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களோட நேம்ஸும் இந்த சப்ஸ்கிரைபர் ஷவுட் அவுட் செக்மெண்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஆரோமா வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட பரோட்டா சீரீஸில் 4th எபிசோட் எக் கொத்து பரோட்டா. நம்மளோட கிவ்அவே கான்டெஸ்ட்ல எபிசோட் 3ஓட வின்னர்ஸ் இவங்க தான். இந்த கிவ்அவே பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. எக் கொத்து பரோட்டா செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம் 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் பொடியா நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/2 பொடியா நறுக்கின தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த கலவையில் ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முட்டை நல்லா இந்த மிக்சர் கூட கலந்ததும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற பரோட்டாவில் 3 எடுத்து அதை நல்லா பிச்சு இதில் ஆட் பண்ணுங்க. இந்த பரோட்டாவோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் லாஸ்ட்ல எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. பரோட்டா அந்த கலவையோட நல்லா கலந்ததும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற சால்னால 1 கப் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்னாவை நல்லா இதில் கலந்த பிறகு இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க. அப்போதான் பரோட்டாவில் அந்த சால்னாவோட டேஸ்ட் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா குத்தி விட்ட பிறகு உங்களோட எக் கொத்து பரோட்டா தயார். இந்த பரோட்டா சீரீஸ் மேலும் தொடரும். நம்மளோட பரோட்டாவையும் சால்னாவையும் ட்ரை பண்ணிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ண உங்களுக்கு நன்றி. இந்த 2 ரெசிபீஸ்க்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. பாய் பாய்.